ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டம் துறவு தென்னங்கண்டு சீனியரங்காய் இன்றைக்கி பிடுங்க போகிறோம். காலையிலேருந்து உழுதாங்க, குப்பை சதறணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து போய் சீனியரங்காய் பிடுங்க போகிறோம். இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். சுற்றி பாருங்கள், இதுதான் நம்ம காடு, நம்ம தென்னந்தோப்பு. இப்போ சீனியரங்காய் பிடுங்க போகிறோம். அந்த கிளம்பிட்டாங்க சீனியரங்காய் பிடுங்குறதுக்கு. ஹாய் சொல்லுங்க சரணிமா. ஏன்டா சட்டை கொடு. ஹாய் சொல்லு. ஹாய். நாங்கள் இப்போ தான் நீ காய் பிடுங்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எப்படியா நாங்கள் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இந்த 2 காடு உழுதோம். உழவு முடிச்சுட்டு கொஞ்சம் குப்பை இருந்துச்சு, அதை ஃபுல்லாக தென்னங்கண்டுக்கு செதறிட்டு எப்படியோ கொஞ்சம் சீனியரங்காய் தோட்டம் போட்டிருக்கோம். அங்கே போயிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கொய்யாக்கண்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்தாங்க. அது கொண்டு வந்து வச்சோம், தளைஞ்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே ஒரு நார்த்தங்கண்டு ஒன்று வச்சுருக்கோம், அதுவும் அங்கே தான் கொடுத்தது. இந்த வாழைக்கட்டை சின்னதாக, இந்த பைப்பு தண்ணி இது பார்த்தீங்கன்னா நம்ம கேணி இங்கேருந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது, ஊரை ஒட்டி இருக்குது. அங்கேருந்து கேணியிலேருந்து இங்கே தண்ணி கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வந்துச்சு. கஷ்டப்பட்டான். இப்போ போய் சீனியரங்காய் பிடுங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உழுதாங்க. காலையிலேருந்து இது நானும் எங்கள் அப்பா, அதுக்கு தான் உழுதுருக்காங்க. எங்கள் அப்பா எல்லாம் உழுதோம். இதில் குப்பை செதறிட்டு வந்தோம். தட்டைப்பயிறு விதைக்க போகிறோம். இதில் தட்டைப்பயிறு விதைக்க போகிறோம். இன்னும் அந்த காடு, இந்த தென்னை மரத்து காடு, அந்த தென்னை மரத்து காடு உழுகணும். இந்த மேலே இருக்க தென்னை மரத்து காடு உழுகணும். அது இந்த குப்பை சாதனை காடு உழுகணும். டீசல் இல்லை, டிராக்டர் இதில் பவர் டில்லரில். அதான் நீ போய் டீசல் வாங்கிட்டு வந்துட்டு தான் உழுகணும். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் சீனியரங்காய் இருக்குது. இன்னைக்கு சுதந்திர தினனால இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு ஃப்ரெண்ட்ஸ். என் பையெல்லாம் ஸ்கூல் போகல, இன்னைக்கு லீவு. அதனால எல்லாருமே நீ காட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இது எங்கள் குட்டு தான். இந்த பையன் விளாட்ற. இது மேலே ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சு, அது காற்றுக்கு சாஞ்சிருச்சு. ஏதாவது சின்ன சின்ன மிளகாய் இதுக்கெல்லாம் இருந்தால் இதில் காய போட்டுக்குவோம். மிளகா தோட்டம் தான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மிளகா பூரா பழம் பழுத்துருச்சு, அதையும் பிடுங்கணும். விவசாயம் எதுவும் போடலை ஃப்ரெண்ட். லாஸ்ட்டாக போட்டதெல்லாம் நட்டந்தேன். இந்த வாட்டி தான் போடலான்னு கடலை போடலான்னு உழுதோம். கடைசியில் கடலை போடலை. இப்போ ஏதாவது தட்டைப்பயிறு ஏதாவது விதைச்சி விடுவோம், வீட்டுக்காவது ஆகுமே அப்படின்னு தட்டைப்பயிறு வைக்க எங்கள் அப்பா உழுதுட்ருக்காரு. இன்றைக்கி எனக்கு லீவு, அதனால் நான் இங்கே வந்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது ஒரு காடு. தென்னங்கண்டு வச்சுருக்கோம். இப்போ தான் வச்சு ஒரு 4 வருஷம் இருக்கும், 3.5 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. இடையில மாங்கன்று வாங்கிட்டு வந்து வச்சேன். ஒரு 9 கன்று வாங்கிட்டு வந்து வச்சேன். மாங்கன்று பார்த்தீங்கன்னா சின்ன கண்டாக வச்சேன், எப்படி தாஞ்சிருக்கும் பாருங்கள். ஒரு 3 கன்று இந்த பங்கனவல்லி, பாலாமணி வாங்கிட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் இமாமஸு, இது 3 வாங்கிட்டு வந்தேன். சீனியரங்காய் இதான் இருக்குது, கொடி கொடியாக இருக்குது. அவ்வளோ ஓஞ்சிருச்சு நெருக்கி. நீ இப்படி எங்கள் அம்மா ஆயிராங்க, ஆஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் நீ ஆஞ்சாதான், ஆஞ்சு வேலையை முடிக்கணும். இங்கே பாருங்கள், சீனியரங்காய் தான், ஃபுல்லாக சீனியரங்காய் தான். இந்த கொத்தவரங்காய், சீனியவரங்காய். அங்கே மாமரம் பெருசாகிடுச்சு. மாங்கண்டு தென்னங்கண்டு மாங்கண்டு வச்சு இப்போ ஒரு 6 மாதம் தான் இருக்குது. எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள். அதே தென்னங்கண்டு மேலே இது வந்துருச்சு. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் அந்த பக்கம் இருக்க தென்னை மரத்துக்குள்ளேயும் இது எலுமிச்சங்கண்டு வைக்கலான் இருக்கோம். எலுமிச்சங்கண்டு வச்சுருவோம். இந்த மிளகாக்கண்டு நெருக்கி ஓஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு பழமாக. இதுக்கப்புறம் பிடுங்கி காய போடணும், வீட்டுக்கு வத்தலாவது ஆகும். ஏதாவது மிளகாத்தூள் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மிளகா பழத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. விவசாயமெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், என் ஒய்ஃப் ஆய ஆரம்பிச்சிட்டாங்க.
நீ நானும் ஆரம்பிக்கணும். எப்படி இன்றைக்கி ஆஞ்சு முடிக்கிறதுக்கா ஒரு மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதான் ஆளுக்கு ஒரு வத்தல் நின்றால் தான் ஆஞ்சு முடிக்க முடியும். என் பையன் இன்றைக்கி ஸ்கூல் போகல, இவர் இங்கே வந்துட்டார் லீவு. இப்போ வந்து சீனியரங்காய் வந்து ஆய ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், அவ்வளோதான் ஆரம்பிச்சாச்சு. சரி வேகமா ஆயிங்க. சரிம்மா நீ சீனியரங்காய் ஆயலையா? அவனை ஆய ஆரம்பிச்சிட்டான். சொல்லுப்பா தங்கம். இப்போ வந்து சீனியரங்காய் வந்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கணும். இப்போ வந்து சீனியரங்காய் ஆஞ்சாதே அப்பா போய் டீ வாங்கிட்டு வருவாங்க. எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. வேகமா ஆயணும். என்னம்மா இன்னைக்கு தான் இருந்து வேலைக்கு போகாம லீவு காட்டு கொண்டு வந்து விட்டுட்டேன்னு ஃபீல் பண்றியால? சாவடிக்கிறோமா? நல்லா ஆயிங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி வேலைக்கு போகிறேன்னு காலையில் கிளம்பி போயிட்டு இங்கே வரவே மாட்டாங்க. வாரத்தில் ஒரு தடவை தான் வருவாங்க. வர்ற அன்னைக்கும் நான் காட்டுக்கு வர மாட்டேன், விவசாயம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் இனி வர ஜெனரேஷன்லலாம் எல்லோரும் விவசாயம் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளை பிடுங்கிடுச்சு. காமெடி தங்கம். சரி என்னடி தங்கம் சொல்லு கண்ணுங்க சொல்லு. சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இது வந்து மாங்கண்டு, இது தென்னங்கண்டு. இதை வச்சு 3.5 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியும் எங்கள் வீடு. மாடெல்லாம் வேற கட்டி போட்டுட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் தண்ணி இங்கே வைக்கணும், அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. இங்கேருந்து பார்த்தாமே தெரியும். இப்போ வந்து நாங்கள் காட்டில் இருக்கோம். நம்ம பெரிய வீடு இந்த ஒரு அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் பெயிண்ட், அதான் நம்ம பெரிய வீடு. பிடிங்காச்சாம்மா? எவ்வளோ ஆஞ்சிருக்கீங்க? இப்போ பால் வாங்கி கொடுக்க போனது வித்தாச்சா பால் வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கிட்ட பிடிங்கிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டியை அங்கே தூங்கிக்கிட்டாங்க. அதில் பாதி நான் பிடுங்கி வச்சுருந்தேன். அதாவது எவ்வளோ நேரம் ஆகும், 10 நிமிஷத்தில் ஆஞ்சிடலான்னு சொல்லி வந்தாங்க. இன்னும் 2 செடி கூட உருப்படியாக பிடுங்கிருக்க காயை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் பாதி நான் பாஞ்சு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். போகணும். இப்போ போய் என்னன்னா, அந்த காயெல்லாம் எடுத்து போய் ஊருக்குள்ள போய் அத்தை போய் விச்சுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த ஊருக்கு கொண்டு போகிறீங்க? தேனூரில் போய் விற்றுட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை நம்ம ஊரில் சந்தை நடக்கும், அந்த சந்தை கொண்டு போவாங்க. முடியலை, இந்த வாரம் வந்து கொஞ்சம் காய் தான் கொண்டு போனாங்க, பிடுங்க முடியலை. அதனால தான் இன்றைக்கி பிடுங்குறோம். இன்றைக்கி பிடுங்கிட்டு அதை தேனூரில் போய் கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் எல்லாமே விவசாயத்தை பற்றி நம்ம தோட்டத்துலேருந்து ஒரிஜினலாக கொண்டு போகிறது எல்லாமே கம்மியான ரேட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். கிலோ 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகுது. யாராருக்கு சீனியரங்காய், அதாவது கொத்தரங்காய் யாராருக்கு வேணுமோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டுக்கு பார்சலில் அனுப்பிச்சி வைக்கிறோம். என்னம்மா ஆஞ்சாச்சாம்மா? பார்சல் பண்ணிடலாம்ல. ஆஞ்சாச்சா சாமி? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கிறேன்னு திட்டுறாங்க. சரி நானும் போய் ஆயிரேன். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களில் ஒருவராக எங்களை நினச்சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக. பாய்.